ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சௌச்சௌக்கா பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது சிம்பிளாக சௌச்சௌக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு தெரியும். அடுப்பு நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது போதும். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் தான் தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன். மணம் கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லது. அப்புறம் கழுவி வச்சுருக்க சௌச்சௌக்காவை உள்ளே போடுங்க. அதை நல்லா எண்ணெயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் சுற்றி விட்டு கிண்டி விடுங்க. இந்த காய் வேகிறதுக்காண்டி நான் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். மீடியம் சைஸில் பாருங்கள் வெந்துருச்சு. ரெண்டு கான் வெள்ளைப்பூடு தட்டி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா வெந்து வந்தோடனே நான் கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவி போட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சீரகம், இந்த கருவேப்பிலை, இந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா அந்த சௌச்சௌக்கா கூட்டில் சேர்த்து சாப்பிடும்போது சனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். சௌச்சௌக்கா பொரியல் ரெடி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.